கிஸ்லைன் மேக்ஸ்வெல் இந்த பேரை கேட்டதும் நமக்கு நியூஸ்ல வர்ற சில விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா அந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. சொல்லப்படாத கதை. வாங்க இன்னைக்கு அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். மீடியால நாம பொதுவா என்ன பார்க்கறோம்? கிஸ்லைன் மேக்ஸ்வெல்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஒரு மேடமா தான் சித்தரிக்கிறாங்க. அதாவது எப்ஸ்டீனுக்காக பெண்களை தயார் செஞ்சு கொடுத்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா நிஜமாவே அது மட்டும்தான் அவங்களோட அடையாளமா? யோசிச்சு பாருங்க. இந்த மேடம் அன்ற பட்டம் அவங்களோட உண்மையான திறமைகளையும் அவங்க குடும்ப பின்னணியும் மொத்தமா மறைச்சிடுது. இதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு கதை இருக்கு. கிஸ்லைனோட கதைய முழுசா புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல அவங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர் பேரு ராபர்ட் மேக்ஸ்வெல். இந்த கேஸ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஆனா யாருமே பெருசா பேசாத ஒரு பகுதி. ராபர்ட் மேக்ஸ்வெல் சும்மா இல்ல, ஒரு பெரிய தகவல் சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பினாரு. யோசிச்சு பாருங்க, பிரிட்டனோட பிரபலமான டெய்லி மிரர் நியூஸ் பேப்பர் சயின்டிஸ்ட் எதை பப்ளிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ற பெர்கமேன் பிரஸ், ஏன் அமெரிக்காவுல குழந்தைங்க ஸ்கூல்ல என்ன படிக்கணும் தீர்மானிக்கிற மெக்மெல்லன் மெக்ராஹில் புக்ஸ் கூட அவர் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இதுக்கு பேருதான் நேரட்டிவ் கண்ட்ரோல், அதாவது ஒரு கதையாடலை கட்டுப்படுத்துறது. சிம்பிளா சொல்லணும்னா நியூஸ், புக்ஸ் மாதிரி முக்கியமான தகவல் சேனல்களை கையில வச்சுக்கிட்டு பொதுமக்களோட கருத்தை உருவாக்குறது. நீங்க எதை உண்மைன்னு நம்பணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. அது மட்டும் இல்ல, ராபர்ட் மேக்ஸ்வெல்க்கு MI6, மொசாட் மாதிரி பெரிய ஸ்பை ஏஜென்சிஸோட தொடர்பு இருந்துச்சுன்னும் வதந்திகள் இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இதுதான் அவர் ஏன் ராணி எலிசபெத், மார்கரெட் தாட்சர், ஏன் புஷ் குடும்பம் வரைக்கும் பெரிய பெரிய உலக தலைவர்களோட சகஜமா பழக்க முடிஞ்சதுக்கு காரணமா இருக்கலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான செல்வாக்கு நிறைஞ்ச ஒரு உலகத்துல தான் கிஸ்லைன் வளர்றாங்க. சரி, இப்போ இந்த கதை அவங்க கிட்ட இருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட வாழ்க்கை சாதாரணமானது இல்ல. ஆக்ஸ்போர்ட்ல 53 ரூம் இருக்கிற ஒரு பெரிய மாளிகையில வளர்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே பாலிட்டிஷியன்ஸ், மீடியா ஆளுங்கன்னு பெரிய பெரிய தலங்க வர்ற பார்ட்டிகள்ல கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுடைய பெர்கமன் பிரஸ், மிரர் குரூப் கம்பெனிகள்லயும் வேலை பார்த்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மீடியாவை எப்படி கையாளணும், பெரிய ஆளுங்க கிட்ட எப்படி பழகுறதுன்னு ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியம். நவம்பர் 1991ல அவங்க அப்பா ராபர்ட் மேக்ஸ்வெல் இறந்து போறாரு. அதே மாசம், யோசிச்சு பாருங்க, அதே மாசம் கிஸ்லைன் முதல் தடவையா ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட போட்டோல வராங்க. அடுத்த மாசம் டிசம்பர்ல அவங்க நியூயார்க்குக்கு ஷிஃப்ட் ஆகி எப்ஸ்டீனோட வீட்ல த லேடி ஆஃப் த ஹவுஸ், அதாவது அந்த வீட்டின் தலைவியா மாறிடுறாங்க. எவ்வளவு சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு பாருங்க. சரி, இப்ப கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. எப்ஸ்டீனுக்கு சட்ட சிக்கல்கள் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2012ல கிஸ்லைன் தனியா ஒரு அமைப்பு தொடங்குறாங்க. பேரு டெராமார் ப்ராஜெக்ட். இது ஒரு கடல் பாதுகாப்பு அறக்கட்டளைன்னு சொல்லப்பட்டது. அபிஷியலா அவங்க சொன்ன நோக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப விசித்திரமா இருக்கும். அதாவது எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாத சர்வதேச கடல் பகுதிகள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 64% கடல் அப்படிதான் இருக்கு. அந்த பகுதிகள்ல ஒரு உலகளாவிய கடல் சமுதாயத்தை உருவாக்குறது தான் அவங்க நோக்கமாம். கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? சரி, அவங்க கணக்கு வழக்க பார்த்தா நமக்கு இன்னும் தலை சுத்தும். ஒரு வருஷத்துல வருமானம் வெறும் $500, ஆனா செலவு $2 லட்சம் மேல. எந்த ஒரு உண்மையான அறக்கட்டளையாவது இப்படி எங்க முடியுமா? நிச்சயம் முடியாது. இது வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு முகமூடி, ஒரு ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் நல்லாவே தெரியுது. ஆனா இந்த டெராமார் ப்ராஜெக்ட் மூலியமா அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அவங்க ஐக்கிய நாடுகள் சபையில பேசினாங்க, கிளின்டன் குளோபல் இனிஷியேட்டிவ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க, கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன்ஸ்ல உரை நிகழ்த்தினாங்க, ஏன் ஒரு டெட் டாக் கூட கொடுத்தாங்க. இது மூலியமா அவங்க தனியாவே ஒரு பெரிய செல்வாக்குள்ள நபரா வலம் வந்தாங்க. அப்போ இந்த டெராமார் ப்ராஜெக்டோட உண்மையான நோக்கம் என்ன? 2013ல அவங்களே அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. ஒரு பேட்டியில சொல்றாங்க, நாம சாப்பிடணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு நிலையான கடல் மூலமாவும் நிலையான ஆர்க்டிக் மூலமாவும் பணம் சம்பாதிக்க முடியும்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. அதாவது அசல் நோக்கம் கடல் பாதுகாப்பு இல்ல, பனி உருகி ஆர்க்டிக்ல திறக்கப்படுற புது கப்பல் வழித்தடங்களையும் அங்க இருக்கிற இயற்கை வளங்களையும் எப்படி பொருளாதார ரீதியா பயன்படுத்திக்கலாங்கிறது தான் உங்க திட்டம். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இதுலேருந்து கிஸ்லைனோட உண்மையான ரோல் என்னன்னு ஒரு புது முடிவுக்கு வரலாம். இந்த 2 அடையாளங்களையும் ஒப்பிட்டு பாருங்க, அப்போதான் முழு படமும் நமக்கு புரியும். ஒரு மேடமா பார்த்தா அவங்க யாரோ ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யற ஒரு அடிபணிஞ்ச ஆள் மாதிரி தெரிவாங்க. ஆனா அவங்கள ஒரு தகவல் போர் நிபுணரா பார்த்தா அவங்க ஒரு ஆபரேட்டர், ஒரு அஜெண்டாவுக்காக வேலை செய்யறவங்க,
கதைகளை உருவாக்குறவங்க, கட்டுப்படுத்துறவங்க, இந்த முழு ஆபரேஷனுக்கும் அவங்க தான் மையம். சோ நம்மளோட முடிவு இதுதான். அவங்க வெறும் எப்ஸ்டீனோட மேடம் கிடையாது. அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு தகவல் போர் நிபுணர். இந்த ஒரு வார்த்தை அவங்கள பத்தின மொத்த கதையேமே மாத்தி எழுதுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. மேக்ஸ்வெல் மாதிரி ஒருத்தர் கதைகளை உருவாக்கி கட்டுப்படுத்துறதுல நிபுணரா இருந்திருக்காங்கன்னா, நமக்கு தெரியாம இன்னும் எத்தனை கதைகள் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும்? நாம தினமும் பாக்குற, கேக்குற, படிக்கிற விஷயங்கள்ல எது உண்மை? இது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த மாதிரி தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.